Good evening friends. நம்ம last classல qualitative properties. What is meant by qualitative properties? The properties which depends on the number of solute particles present in the solution and it is independent of the nature of the solute. That is known as qualitative properties. There are four types of qualitative properties. What are they? Relative lowering of vapor pressure, elevation of boiling point, depression of freezing point and osmotic pressure. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நாம ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் பத்தி பார்த்தோம். இன்னைக்குள்ள கிளாஸ்ல நாம எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், எலிவேஷன் என்ன? இன்க்ரீசிங், ஹையர். Boiling point, what is meant by boiling point? Boiling point of a substance is the temperature at which its vapor pressure is equal to the pressure of atmosphere, that is atmospheric pressure. இப்போ நம்ம வாட்டர் எடுக்கிறோம், வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ? 100 டிகிரி செல்சியஸ். வாட்டர் இப்போ ஒரு பீக்கரில் எடுத்து நம்ம ஹீட் பண்ணும்போது அது 100 டிகிரி செல்சியஸில் வேப்பரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஏன் அப்படி சொல்றோம்? இந்த 100 டிகிரி செல்சியஸ் ஆகும்போது உருவாகக்கூடிய அந்த வேப்பர் ப்ரெஷர் நம்ம அட்மாஸ்பெரிக் வேப்பர் ப்ரெஷர் இல்லை 1 அட்மாஸ்பெரிக் வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் that liquid. So what is meant boiling point? Boiling point of a substance is the temperature at which its vapor pressure is equal to 1 atmospheric pressure. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்ல என்ன பார்த்தோம்? ஒரு பியூர் சால்வெண்டோட வேப்பர் ப்ரெஷர் ஒரு சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக the vapor pressure of solution is always lower than the vapor pressure of solvent. இப்போ நான் ஒரு பீக்கரில் வாட்டர் எடுக்கிறேன். இந்த வாட்டரை நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது அது என்ன நடக்கும்? 100 டிகிரி செல்சியஸில் எனக்கு வாட்டர் பாயில் ஆகுது. தட் இஸ் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ we are saying the boiling point of pure solvent is TB. TB0 is the boiling point of pure solvent. இப்போ நான் வாட்டர் தான் pure solvent எடுத்திருக்கேன். இதுல ஒரு நான் வாலடைல் சொல்யூட் லைக் சுகர் ஆட் பண்றேன். இதெல்லாம் நம்ம ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டை ஒரு புவர் சால்வெண்ட்ல ஆட் பண்ணும்போது அங்க என்ன நடக்கும்? அதோட வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். இப்போ டிக்ரீஸ் ஆகுதுன்னா அங்க என்ன நடக்கும்? டெம்பரேச்சர் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணனாதான் நமக்கு அந்த 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரை ரீச் ஆக முடியும். தட் மீன்ஸ் நம்மளோட வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகுது 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலண்டா. இந்த 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகும்போது உருவாகக்கூடிய அந்த வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். இப்போ இந்த நான் வாலடைல் சொல்யூட்டை நான் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நான் பாயில் பண்ணும்போது எனக்கு எந்த டிகிரி செல்சியஸ்ல எவ்வளவு அட்மாஸ்பெரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலண்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது ஒரு சுகர் சொல்யூஷன். இந்த சுகர் சொல்யூஷனை 100 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ஹீட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் தான் கிடைக்கும்? 0.8 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் தான் அது ரீச் ஆகும். திருப்பி நான் 120 டிகிரி இன்னும் நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி ஹீட் பண்ணும்போது தான் என்ன பண்ணணும்? 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். அப்போ இது அதோட பாயிலிங் பாயிண்ட் கிடையாது. இந்த சுகர் சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட்னு நம்ம எடுத்துக்கிட்டது எந்த டெம்பரேச்சர்ல நான் உருவாக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் 1 அட்மாஸ்பெரிக் வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகுதோ அதுதான் அந்த சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட். இப்போ 100 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் பாயில் ஆகும்போது அந்த உருவாக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகும். ஆனால் நமக்கு சுகர் 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணும் பாயில் ஆகும்போது 0.8 அட்மாஸ்பியர்ல தான் நமக்கு ரீச் ஆகுது. அப்போ 120 டிகிரி செல்சியஸ் ஆகும்போது அது 1 அட்மாஸ்பெரிக் வேப்பர் ப்ரெஷரா ஈக்குவலண்ட் ஆகும். இப்போ அதுதான் இந்த சுகர் சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட்.
வந்து அப்போ per solvent எதை எடுத்திருக்கோம் வாட்டர் அதோட பாயிலிங் பாயிண்ட் என்னது 100 டிகிரி செல்சியஸ் அதான் வந்தாங்கன்னா TB0 that is the boiling point of per solvent. இப்போ நெக்ஸ்ட் நாம ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டை வந்து per solvent ஆட் பண்ணும்போது அதோட வேப்பர் ப்ரெஷர் என்ன நடக்கும் டிக்ரீஸ் ஆகும். இப்போ வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அது வந்து 1 atmospheric ப்ரெஷருக்கு நம்ம ரீச் பண்ணணும்னா நம்ம டெம்பரேச்சரை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ the boiling point of solution is taken as TB. இப்போ நமக்கு வந்து இப்போ 120 டிகிரி செல்சியஸ் 100ல இருந்து 120 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணி டெம்பரேச்சரை கொடுக்கும்போது தான் நம்மளோட அங்கே உருவாகக்கூடிய அந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து 1 atmospheric ப்ரெஷருக்கு ஈக்குவலண்ட் ஆகுது. இப்போ அந்த பாயிலிங் பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் TB. Boiling point of per solvent என்ன சொல்லும் TB0 and boiling point of solution TB. Then what is mean by elevation of boiling point? Elevation mean increasing of boiling point. இப்போ எவ்வளவு amount of temperature வந்து நாம increase பண்ணியிருக்கோம் அப்படின்னு calculate பண்றது தான் elevation of boiling point. That is delta TB. Delta TB equal to TB minus TB0. Minus TB0. For later lowering of vapor pressure, lowering of vapor pressure நம்ம calculate பண்ணும்போது என்ன பார்த்தோம் இப்போ vapor pressure of per solvent is greater than the vapor pressure of solution. அதனால என்ன பண்ணோம் delta P lowering of vapor pressure is P10 minus P1 இப்படின்னு calculate பண்ணோம். ஆனால் இங்க வந்து நமக்கு வந்து சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் வந்து per solvent ஓட boiling point ஓட அதிகமா இருக்கும். அதனால வந்து elevation of boiling point or change in temperature boiling point is delta TB equal to TB minus TB0. இப்போ நாம வந்து ஒரு கிராஃப் வரையலாம். The graph is drawn between vapor pressure and temperature. வேப்பர் ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் நம்ம வந்து ஒரு கிராஃப் வரையணும். கிராஃப் வரையும் போது எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 25 டிகிரி செல்சியஸ் தென் 50 100 125 இங்கே ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து 1 atmospheric ப்ரெஷரில் எப்போ அது ரீச் ஆகுதோ இதோட வேப்பர் ப்ரெஷர் எந்த டெம்பரேச்சரில் நமக்கு ரீச் ஆகுதோ அதுதான் வந்து அதோட பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வேப்பர் வாட்டர் எடுத்து per solvent எடுத்துக்கிறோம். அது வந்து எந்த டெம்பரேச்சர்ல பாயில் ஆகுது அப்படின்னு தெர்மாமீட்டரை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றோம். அப்படி கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து தெர்மாமீட்டர்ல 50 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது நமக்கு வேப்பர் ப்ரெஷர் எங்க இருக்கும்னா இந்த இடத்துல இருக்கும். அப்புறம் 100 டிகிரி செல்சியஸ் வரும்போது அது நமக்கு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து அதுல இருக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலண்ட் ஆயிடும். அதுக்கு மேல அது போயிடும். இதான் வந்து நமக்கு boiling point of water per solvent ஓட boiling point. நெக்ஸ்ட் நாம வந்து ஒரு நான் வாலடைல் சொல்யூட்டை வந்து இந்த per வாட்டர்ல ஆட் பண்ணும்போது நமக்கு சுகர் சொல்யூஷன் வந்து கிடைக்குது. ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அந்த சொல்யூஷனை நாம திருப்பி இதே மாதிரி ஹீட் பண்றோம். That means 50 டிகிரி செல்சியஸ்ல அதோட வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கு 100 டிகிரி செல்சியஸ்ல அதோட வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்புறம் 125 டிகிரி செல்சியஸ் ஆகும்போது அதோட வேப்பர் ப்ரெஷர் 1 atmospheric வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலண்ட் ஆகுது. அதுதான் வந்து அதோட பாயிலிங் பாயிண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சது என்னது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் per solvent TB0. தென் நெக்ஸ்ட் நமக்கு கிடைச்சது பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் TB. இதுதான் வந்து நாம இங்க எடுத்திருக்கோம். elevation of boiling point equal to TB minus TB0. இப்போ நம்ம இந்த equationல இருந்து what is meant by elevation of boiling point? Elevation of boiling point is defined as the how much amount of temperature increases from boiling point of solution to boiling point of per solvent. That is delta TB equal to TB minus TB0.
Then this elevation of boiling point is one of the colligative property. Colligative properties are a special property of dilute solutions in which the colligative property which depend on the number of solute particles present in the solution and it is independent of the nature of the solution. Colligative propertyங்கிறது dilute solution ஓட ஒரு special type of property. இப்போ elevation of boiling point is also one of the colligative property of solution. Solution இருக்கக்கூடிய ஒரு colligative property. இப்போ இந்த for dilute solution the elevation of boiling point is directly proportional to molality of the solution. That is delta TB is directly proportional to molality M. What is this small m? It means molality of solute present in dilute solution. The elevation of boiling point is directly proportional to its molality of the solute present in solution. That is delta TB is directly proportional to m. M is molality of solute present in solution. So what is molality? Molality is defined as number of moles of solute per kilogram of solvent present in the solution. That is molality equal to number of moles of solute. Dividing by kilogram of solvent present in solution. That is solvent in kilogram. What is meant by molarity? Molarity is defined as the number of moles of solute per solution is known as molarity. இங்க வந்து நம்ம வந்து solution எடுக்க மாட்டோம், solventல எவ்வளவு கிலோகிராம் இருக்கோ அதுதான் எடுப்போம். So molarity is defined as the number of moles of solute per solvent in kilogram. What number of moles of solute means? Weight of solute dividing by molecular weight of solute. That is W2 by M2. That வந்து number of moles of solute. Then solvent in kilogram. Solvent in kilogram எப்படி எழுதுவோம்? This weight W1 dividing by 1000. இப்போ நாம வந்து molality-ல வந்து இதை substitute பண்ணலாம். M equal to number of moles of solute, that is W2 by M2 dividing by W1 by 1000. That is equal to W2 by M2 into 1000 dividing by W1. இதான் வந்து என்ன molality-யோட expression. What is the unit of molality? Molality first one என்ன weight இருக்கு. weight னா என்ன mole. Mole per kilogram. That is number of moles of solute நாம என்ன சொல்லுவோம்? mole ல வந்து சொல்லுவோம். Then solvent in kilogram. That is what is the unit of molality? That is mole per kilogram. It is independent of temperature because mass has no effect on temperature. இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்க which concentration term is independent of temperature? That is molality. Why? Because mass has no effect on temperature. So molality is independent of temperature because mass has no effect on temperature. ठीक है, நம்ம ஒரு expression கண்டுபிடிச்சு வச்சா என்னது? molality m equal to W2 by M2 into 1000 dividing by W1.
இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்தா நம்ம எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்டோட டெரிவேஷன் பண்ண போறோம். Elevation of boiling point is directly proportional to molality of solute present in the solution. நமக்கு இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை வந்து நாம அப்ளை பண்ணுவோம். தட் இஸ் டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபி இன்டு எம். This kb is known as molar elevation constant or ebullioscopic constant. kb வந்து molar elevation constant or ebullioscopic constant. By this ebullioscopic constant or molar elevation constant. That is, this molar elevation constant or ebullioscopic constant is defined as the elevation of boiling point when 1 mole of non-volatile solute is added to 1 kilogram of the solvent. இப்போ 1 கிலோகிராம் சால்வெண்ட்ல நம்ம 1 mole of ஒரு non-volatile solute வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய elevation of boiling point தான் வந்து அந்த வேல்யூ தான் kb. So kb is defined as the elevation of boiling point when 1 mole of non-volatile solute is added to 1 kilogram of the solvent. kb ஓட வேல்யூ வந்து நமக்கு 1 கிடைக்கும்போது gb equal to இப்போ m வந்து 1 kb. 1 mole non-volatile solute 1 கிலோகிராம் சால்வெண்ட்ல ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து இந்த அந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய எலிவேஷன் பாயிண்ட். அதான் வந்து ebullioscopic constant. இப்போ நாம delta TB equal to KB into M. இதுல இருந்து KB எப்படி கால்குலேட் பண்றதுன்னா KB equal to delta TB by M. இந்த M வந்து டினாமினேட்டர்ல கொண்டு வரோம். இப்போ KB equal to delta TB by M. அந்த வேல்யூவை எழுதுறோம். Next, what is the unit of this ebullioscopic constant? The ebullioscopic constant ஓட யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ delta TB ங்கிறது வந்து boiling point. boiling point எதுல டெரைவ் பண்ணுவோம்னா Kelvin. Then molality. molality ஓட யூனிட் பார்த்தோம் கிலோ மோல் per kilogram. mole per kilogram, that is Kelvin kilogram per mole. இங்க இது ஆல்ரெடி per கிலோகிராம்ல இருக்கு, அதனால இது மேல வரும்போது Kelvin kilogram per mole. That is the unit of ebullioscopic constant. This ebullioscopic constant generally depends on the nature of the solvent. நம்ம எந்த மாதிரி solvent எடுக்கிறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் ebullioscopic constant, that is Kb value இருக்கும். இப்போ the Kb value is different from different solvents. ஒவ்வொரு சால்வெண்ட்டுக்கும் kb வேல்யூ டிஃப்ரெண்டா இருக்கும். kb வேல்யூவை கால்குலேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாம வந்து kb வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். இப்போ kb equal to RTB square m1 dividing by delta HV into 1000. இதுல R என்கிறது என்னது gas constant, then TB is boiling point of solution, then m1 is molecular weight of solvent, delta HV is enthalpy of vaporization. இது நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கும்போது அதிலேயே கொடுத்துருவாங்க into 1000. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த ebullioscopic constant or molar elevation constant ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். பெரும்பாலும் ப்ராப்ளம்ஸ்ல நமக்கு kb ஓட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ப்ராப்ளம் கொடுத்துட்டு kb வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைம் நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி kb வேல்யூ calculate பண்ணணும். elevation of boiling point delta TB equal to KB into M. இப்போ நாம வந்து என்ன பண்ணணும்னா இந்த molality value இதுல வந்து substitute பண்ணணும். delta TB equal to KB into molality value W2 by M2 into 1000 dividing by W1. இந்த equationல இருந்து நமக்கு தெரியாத ஒரு solute-ஓட ஒரு molecular weight வந்து calculate பண்ணி அந்த molecular weight வச்சு அந்த solute என்ன அப்படினு நம்ம கண்டுபிடிக்கலாம். That is M2 equal to KB dividing by delta TB into W2 into 1000 dividing by W1.
This is the formula of the molecular weight of unknown solute ஓட molecular weight calculate பண்ணதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய formula. unknown molecular weight தெரியாத ஒரு solute-னா இப்போ for example நமக்கு தெரியாது. இப்போ சுகர், சோடியம் குளோரைடு எல்லாம் தெரியுது. திடீர்னு நமக்கு ஒரு சொல்யூட் வந்து கிடைக்குது. அது என்ன சொல்யூட்னே நமக்கு தெரியாது. அப்போ அதை என்ன பண்ணுவோம், முதல்ல வந்து நாம் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அந்த சொல்யூட்டை போட்டு அதோட பாயிலிங் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணுறோம். ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்னது, எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட். ஆனால் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், அந்த சொல்யூட் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியணும், டிஃப்ரென்ஸ் தெரியணும். தட் இஸ் டெல்டா டிபி ஈக்குவல் டு டிபி மைனஸ் டிபி 0. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், the elevation in boiling point is directly proportional to the molality of the solute present in solution. அதனால நாம் என்ன பண்ணுவோம், delta TB is directly proportional to molality. molality-ல இந்த proportionality-யை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு proportionality constant, that is known as Ebelioskopic constant, delta TB equal to KB into M. இப்போ இதில் வந்து நாம் வந்து KB வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக போட்டு நமக்கு இதை மொத்தமாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபி, தென் மொலாலிட்டி ஈக்குவல் டு W2/M2 into 1000 divided by W1. இதிலிருந்து M2 வேல்யூவை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். கேபி வேல்யூ தெரியும், டெல்டா டிபி வேல்யூ தெரியும், வெயிட் ஆஃப் சொல்யூட் தெரியும். ஏன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். தென் வெயிட் ஆஃப் சால்வெண்ட் இன்டூ 1000. இந்த கால்குலேட் பண்ணும்போது நமக்கு அந்த சொல்யூட் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியும். Then what is the use of this elevation of boiling point? In boiling point, இந்த elevation of boiling point, that is increase in temperature, இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு வந்து நம்ம கிரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபுட்டெல்லாம் குக் ஆயிரும். இப்போது மலை ஏரியாங்களில் இருக்கவங்க, ஹை ஆல்டிடியூடில் இருக்கிறவங்க அங்கே ஃபுட்டு குக் பண்ணதுக்கு வந்து லாங் டைம் எடுப்பாங்க. ஆனால் அங்கே சீக்கிரமாகவே வாட்டர் வந்து பாயில் ஆயிரும். ப்ரெஷர் குறவாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து பாயிலிங் பாயிண்ட் வந்துடும். ஆனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டு வந்து ஈஸியாக குக் ஆகாது. அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். இப்போ நமக்கு இங்கே 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகக்கூடிய வாட்டர் வந்து அவங்களுக்கு அங்கே 80 டிகிரி செல்சியஸ்லேயே பாயில் ஆகிடும். இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து குக் ஆகுமானா குக் ஆகாது. இப்போ நம்ம வீட்டிலையே சொல்லுவாங்க, இப்போ ஃபுட்டு குக் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் ஈஸியாக வந்து அந்த ஃபுட்டு குக் ஆகி கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ ஒரு நான் வாலட்டைல் சொல்யூட்டை வந்து நம்ம சால்வெண்ட்டில் ஆட் பண்ணும்போது நமக்கு வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ கொஞ்ச நேரம் ஆகும்போது வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஆகும்போது அதோட வேப்பர் ப்ரெஷர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு போகும். அப்போ ரெண்டு ஈக்குவலண்ட் ஆகி நமக்கு அதோட பாயிலிங் பாயிண்ட் கிடைக்கும். அதே டைமில் என்ன நடக்கும், நம்மளோட ஃபுட்டு வந்து குக்காகி கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். ப்ரெஷர் குக்கரில் என்ன நடக்கும், வேப்பர் ப்ரெஷர் வந்து வெளியில் போகாது. கேஸ்கட் எல்லாம் போடும்போது நமக்கு கேஸ்கட்லாம் போட்டு உள்ளே இருக்கும்போது என்ன நடக்கும், ப்ரெஷர்ஸ் வெளியில் போகாது. ப்ரெஷர் வந்து நம்ம இங்கே இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அந்த ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகி டோட்டலாகவே சீக்கிரமாக விசில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் வந்து வெளியில் போய் நமக்கு வந்து ஃபுட்டு ஈஸியாக குக் ஆகி கிடைக்கும். இப்போ இதுதான் வந்து எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட். எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட்னா ஜெனரலாக நம்ம நார்மலாக குக் பண்ணும்போது நமக்கு ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் வந்து நம்மளோட லிக்விட் வந்து பாயில் ஆகும். இப்போ நான் வால்டர் சொல்யூட்டை ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும், நமக்கு ஜென்ரலாகவே வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். இப்போ நிறைய நேரம் இருக்கும். குக்கர்லாம் சொன்னால் வேப்பர் ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் ஃபுல்லி க்ளோஸ்டு கண்டெய்னர், அது நேரத்தில் கொஞ்சம் கூட ப்ரெஷர் வந்து வெளியில் போகாது. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃபுட்டு வந்து ஈஸியாக நமக்கு குக் ஆகி கிடைக்கும். இதுதான் வந்து எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்டோட அப்ளிகேஷன். இப்போ எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் நம்ம எதுக்காக அந்த எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்டை கால்குலேட் பண்ணுறோம்னா, நமக்கு தெரியாத ஒரு சொல்யூட்டோட மாலிகுலர் வெயிட்டை வச்சு அது சொல்யூட் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து இந்த ப்ரெஷர் ஈஸியாக வந்து ப்ரெஷர் குக்கர்லாம் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க, இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணல, இந்த எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபுட்டை வந்து ஈஸியாக குக் பண்ணி எடுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோ செஷனில் நம்ம எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் பற்றி பார்த்தோம். திஸ் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் இஸ் ஒன் ஆஃப் த குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு பாயிலிங் பாயிண்ட்னா என்னன்னு தெரியணும். வாட் இஸ் பாயிலிங் பாயிண்ட்?
boiling point of a substance is the temperature at which its vapor pressure is equal to 1 atmospheric pressure. இதுதான் நான் யூஸ்ன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து சொல்லியிருக்கேன். 1 atmospheric pressureக்கு நம்மளோட பாயிலிங் பாயிண்ட் உருவாக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர், ரெண்டு வேப்பர் ப்ரெஷர் ஈக்குவலண்ட் ஆகக்கூடிய அந்த டெம்பரேச்சர் தான் பாயிலிங் பாயிண்ட். ஸோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் the substance is defined as the temperature at which its vapor pressure is equal to 1 atmospheric pressure. Then if a non-volatile solute is added to the solvent, its vapor pressure decreases. So we need to increase the temperature of the solution. So there the boiling point will be increases. Now we calculate the elevation of boiling point. The elevation of boiling point means how much amount of temperature increases from solution to poor solvent. Poor solvent la irundhu நம்ம எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து அதிகமா கொடுக்கும்போது நமக்குளோட இந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பரிக் வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலண்ட் ஆகி அதோட பாயிலிங் பாயிண்ட் கரெக்டாக கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு வேப்பர் ப்ரெஷர் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு இடையில உள்ளதான் வந்து என்னது எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், தட் இஸ் டெல்டா டிபி ஈக்குவல் டு டிபி மைனஸ் டிபி 0. Elevation of boiling point is directly proportional to molarity of the solute present in solution, that is delta TB is directly proportional to M. If we need to remove the proportional, so we are giving a proportionality constant Kb. Kb is otherwise known as ebullioscopic constant or molar elevation constant. This ebullioscopic constant or molar elevation constant is defined as the elevation of boiling point when 1 mole of non-volatile solute is added to 1 kilogram of the solvent. That time Kb equal to delta TB by M. Next we substitute the values of delta TB equal to Kb into W2 by M2 into 1000 divided by W1. From this we know delta TB, elevation of boiling point, and ebullioscopic constant, weight of solute and weight of solvent. We can easily calculate the molecular weight of the unknown solute, that is M2. So M2 equal to Kb by delta TB into W2 by W1 into 1000. இந்த வீடியோ செஷனில் elevation of boiling point பற்றி பார்த்தோம். Thanks for watching.